Hi students, நம்ம chapter number 3 fluids chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல atmospheric pressure அப்படினா என்ன, அந்த atmospheric pressure நம்ம எப்படி மெஷர் பண்றோம், அந்த mercury barometer வச்சு எப்படி மெஷர் பண்றோம்னு சொல்லிட்டு last classல பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Pascal's law இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். So page number 31ல இருக்கு Pascal law. Pascal's principle is named after Blaise Pascal 1623 to 1662, a French mathematician and physicist. So Pascal principle அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட் அவர் பேர் என்ன பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வந்துட்டு அந்த லாக்கு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர் தான் அந்த லாவை வந்துட்டு கொண்டு வந்தார். ஸோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னா ஃப்ரான்ஸை சேர்ந்தவர். இவரோட மேத்தமெட்டிஷியன், அதே மாதிரி ஒரு ஃபிசிசிஸ்ட்டும் கூட. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1623 1662 வரைக்கும். ஸோ த லா ஸ்டேட்ஸ் தட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. ஸோ இந்த பாஸ்கல் லால என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை ஒரு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் மேலே அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்துட்டு அந்த லிக்விட் ஃபுல்லாக யூனிஃபார்மாக டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த லா. அதான் சொல்கிறாங்க, த லா ஸ்டேட்ஸ் தட் the external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. அந்த liquid ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகும், யூனிஃபார்மாக வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த ப்ரெஷர் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுங்கிறது தான் இந்த லா சொல்லுது. Pascal's law can be demonstrated with the help of glass vessel having holes all over its side. ஸோ இந்த பாஸ்கல் லா வந்துட்டு நம்ம எப்படி எதை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வெசல், அந்த வெசலில் வந்துட்டு அதோட சர்ஃபேஸ், அந்த வெசலோட சர்ஃபேஸில் வந்துட்டு ஹோல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபில் இட் வித் வாட்டர். ஸோ அந்த வெசல் நம்ம எதனால் ஃபில் பண்ணுறோன்னா வாட்டர் வச்சு ஃபில் பண்ணுறோம். புஷ் த பிஸ்டன். ஸோ பிஸ்டன் அப்படிங்கிறது தான், இந்த பிஸ்டனை நம்ம வந்துட்டு புஷ் பண்ணுறோம். ஸோ நம்ம பிஸ்டனை வந்துட்டு புஷ் பண்ணுறோம். The water rushes out of the holes in the vessel with the same pressure. ஸோ அப்படி நம்ம பிஸ்டனை வந்துட்டு புஷ் பண்ணும்போது அந்த வெசலில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் மூலயமா வந்துட்டு வெளியே வரும். வித் சேம் ப்ரெஷர், எல்லா ஹோல்ஸ்லேயும் சேம் ப்ரெஷர் மூலயமா அந்த வாட்டர் வந்துட்டு வெளியே வரும். The force applied on the piston exerts pressure on water. ஸோ அந்த பிஸ்டன் மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த வாட்டரில் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பிஸ்டனில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். திஸ் ப்ரெஷர் இஸ் transmitted equally throughout the liquid in all direction. ஸோ அந்த ப்ரெஷர் நம்ம வந்துட்டு பிஸ்டனை நம்ம புஷ் பண்ணும்போது அதில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகக்கூடியது அந்த வாட்டரில் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அந்த ப்ரெஷர் வந்துட்டு எல்லா டைரக்ஷனுக்கும் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும். திஸ் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் இன் வேரியஸ் மிஷின்ஸ் யூஸ்ட் இன் ஆர் டெய்லி லைஃப். ஸோ இந்த பிரின்சிபிள் தான் வந்துட்டு நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நிறையா மிஷின்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்கல் லா அப்படிங்கிறது வந்துட்டு பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தது தான் வந்துட்டு பாஸ்கல் லா. ஸோ இந்த பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிஸ்ட்டு. இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1623 1662 வரைக்கும். இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடில் ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு அந்த லிக்விட் ஃபுல்லாக யூனிஃபார்மாக டிரான்ஸ்மிட் ஆகும் எல்லா டைரக்ஷன்லேயும் அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு இந்த லா. அதான் சொல்கிறாங்க, த லா ஸ்டேட்ஸ் தட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளைடு ஆன் அன் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் is transmitted uniformly throughout the liquid. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய
அந்த ப்ரெஷர் வந்துட்டு லிக்விட் சர்ஃபேஸ் எல்லா லிக்விடுக்கும் எல்லா டைரக்ஷன்லையும் வந்துட்டு அந்த லிக்விடில் யூனிஃபார்மாக டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லா. இந்த லாவை வந்துட்டு நம்ம எதனால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ் வெசல் எப்படி இருக்குன்னா, அதோட சர்ஃபேஸில் நிறையா ஹோல்ஸ் இருக்குது. அதில் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணுறோம், பிஸ்டனை நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது அந்த பிஸ்டனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பிஸ்டனை புஷ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த வெசலில் இருக்கக்கூடிய வாட்டரில் வந்துட்டு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். அந்த ப்ரெஷர் வந்துட்டு அந்த லிக்விடில் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக எல்லா டைரக்ஷன்லேயும் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த பிரின்சிபிள் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நிறையா மிஷின்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்கல் லா. ஸோ ஸ்டேட் பாஸ்கல் லா அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் இட் அப்படின்னு கேட்கும்போது இந்த லாவை எழுதி இப்படி பண்ணுறது மூலிமா நம்ம அந்த லாவை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், hydraulic press. Pascal's law became the basis for one of the important machines ever developed, the hydraulic press. ஸோ வந்துட்டு இந்த பாஸ்கல் லா வந்துட்டு இந்த ஹைட்ரோலிக் ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த மிஷினுக்கு வந்துட்டு ஒரு பேசிஸாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, பாஸ்கல்ஸ் லா பிகேம் த பேசிஸ் ஃபார் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ் எவர் டெவலப்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷின், இது வரைக்கும் டெவலப் பண்ண முடியாத மிஷின்ஸில் கூட இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம ஒரு பேஸாக வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 cylinders of different cross-sectional area as shown in the figure 3.9. ஸோ பாருங்கள், இது ரெண்டுமே வந்துட்டு 2 cylinders. ஸோ இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு 2 சிலிண்டர்ஸ் இருக்கும். அந்த 2 சிலிண்டரோட ஏரியா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதோட ஏரியா எவ்வளோ இருக்குது, இந்த சிலிண்டரோட ஏரியா எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த அந்த ப்ரெஸ்ஸில் வந்துட்டு 2 சிலிண்டர் இருக்கும். அந்த 2 சிலிண்டரோட ஏரியாவோட கிராஸ் செக்ஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே ஆர் ஃபிட்டட் வித் பிஸ்டன்ஸ் ஆஃப் cross-sectional areas A, capital A and small a. ஸோ அந்த சிலிண்டர்ஸில் நம்ம என்ன ஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிஸ்டனை வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த 2 பிஸ்டனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய சிலிண்டரில் கிராஸ் செக்ஷனோட பெரிய A2ஓட சிலிண்டரோட ஏரியாவோட பிஸ்டனோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் a. அதை சொல்கிறாங்க, they are fitted with pistons of cross-sectional areas capital A and small a. The object to be lifted is placed over the piston of large cross-sectional area A. ஸோ நம்ம எந்த ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறோமோ அதை எங்கே பிளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இந்த பிஸ்டனுக்கு மேலே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு பிளேஸ் பண்ணுறோம். எந்த ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறோமோ அதை பிளேஸ் பண்ணுறோம். The force F1 is applied on the piston of small cross sectional area A. இப்போ வந்துட்டு ஒரு ஃபோர்ஸை வந்துட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கக்கூடிய பிஸ்டனில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா F1. The pressure P produced by small piston is transmitted equally to the large piston and a force F2 acts on A which is much larger than F1. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ப்ரெஷர் அதாவது ஸ்மால் பிஸ்டனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுது. எங்கே ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிஸ்டனில் வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஃபோர்ஸ் அதாவது வந்துட்டு லார்ஜ் பிஸ்டனில் ஆட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F2 வந்துட்டு F1 ஃபோர்ஸை விட லார்ஜராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே சிலிண்டர். ஸோ ரெண்டு சிலிண்டருக்கும் ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிஃப்ரெண்ட். இந்த 2 சிலிண்டரையும் நம்ம என்ன ஃபிட் பண்ணுறோம், பிஸ்டனை ஃபிட் பண்ணுறோம். ஸோ இதோட பிஸ்டனோட ஏரியா வந்து கேபிட்டல் A, இந்த சிலிண்டரோட பிஸ்டனோட ஏரியா வந்துட்டு ஸ்மால் a. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எந்த ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை லார்ஜ் பிஸ்டன் மேலே வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்மால் பிஸ்டனில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது.
அதுதான் வந்துட்டு F1. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இங்கே எக்ஸாக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. எங்கே லார்ஜ் பிஸ்டனில் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்புறம் இங்கே இந்த லார்ஜ் பிஸ்டனில் ஒரு ஃபோர்ஸ் F2 ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பிஸ்டனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு இதை விட அதிகமாக இருக்குது, லார்ஜராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Pressure on piston of small area A is given by P is equal to F1 by A1. So pressure இந்த small pistonல இருக்கக்கூடிய pressure நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to F1 by A1. Applying Pascal's law, the pressure on large piston of area A will be same as that on a small. ஸோ வந்துட்டு பாஸ்கல்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த லார்ஜ் பிஸ்டன் இருக்கக்கூடிய இது வந்துட்டு என்னவாக இருக்கும், ப்ரெஷர் என்னவாக இருக்கும், ஸ்மால் பிஸ்டன் இருக்கிறதுக்கு அதே மாதிரி தான் சேமாக தான் இருக்கும். அப்போ P is equal to F2, ப்ரெஷரிங் என்ன F2 பை ஏரியா என்ன A2, அப்போ F2 by A2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன P is equal to F1 by A1, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன P is equal to F2 by A2. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், F1 by A1 is equal to F2 by A2. ஸோ F1 A1 is equal to F2 by A2. இல்லாட்டி இது எப்படி எழுதலாம், F2 இந்த பக்கம் வச்சுட்டு F1 அந்த பக்கம் கொண்டு போகிறோம் பாருங்கள், F2 இங்கேயே வச்சுக்கிறோம் பாருங்கள், F2 is equal to F2 இங்கே வச்சுக்கிறோம். அப்போ A2 வந்துட்டு அங்கே போகும். அப்போ F2 is equal to F1 into A2 by A1. Since the ratio A2 by A1 is greater than 1. ஸோ ரேஷியோ A2 by A1 வந்துட்டு எதை விட அதிகமாக இருக்குது, 1 விட அதிகமாக இருக்குது. The force F2 that acts on larger piston is greater than the force F1 acting on the smaller piston. ஸோ இந்த லார்ஜர் பிஸ்டனில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன F2, அந்த ஃபோர்ஸ் எதை விட அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பிஸ்டனில் ஆக்ட் பண்ணுற F1 ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்குது. ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் வே ஆர் நோன் அஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். ஸோ எந்தெந்த ஹைட்ராலிக் சிஸ்டம்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பாஸ்கல் லா அப்படின்னா என்ன, அதே மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டென்சிட்டி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் பாஸ்கல் லாவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.